இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்ச் எடுத்து வச்சேன்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பசங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு டிஃபன் டே. நேற்று வச்ச மீன் குழம்பு வேறு இருந்துச்சு. இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அது நேற்று வச்ச மீன் குழம்புன்னும் போது அதை டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பசங்க வந்து இட்லியே கொடுங்க மதியம்னு கேட்டதுனால நான் இட்லியே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பெரிய பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் தான். வீடியோ வந்து போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஈவினிங் போகிற மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நேற்று ஃபுல்லாக வீடியோவும் போடல, அதையுமே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். காரப்பொடி வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அந்த மீன் குழம்பு தான் நேற்று காலையில் வச்சது. அதை நல்லா சுண்டை வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம்லாம் போட்டு வச்சதுனால அது நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மண்டே பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் இது தான். எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, எதுவும் வெரைட்டியாக இல்லை. வெறும் இட்லியும் மீன் குழம்பு மட்டும்தான். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழம் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து நாட்டு வாழைப்பழம், மருந்து போடாமல் கொலையிலே பழுத்தது. ஸோ ரொம்ப இனிப்பாக இருக்கும். அந்த வாழைப்பழம் ஒன்று வச்சுட்டு மிக்சர் இருந்துச்சு, அதையுமே எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஃப்ரூட்டு ஒரு இந்த மாதிரி ஏதாவது மிக்சராக கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லாட்டி ரெண்டுத்தையுமே திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு கலவையில் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்ச் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.